இதுக்கு மேல முடியல ப்ரோ, மண்ணை போட்டு மூடிடுமாமே அப்படிங்கிற மாதிரி. என்னடா மேட்ச் இது, என்னடா ஒரு நியாயம் வேணாமாடா, போங்கடா. மேட்ச் நம்பர் 11. நானும் சாயங்காலம் கிரவுண்ட்லாம் போய் விளையாண்டு ஊர்ல இருக்க எல்லா மக்கள்கிட்டையும் வம்பளுத்து வச்சுட்டு, இன்னைக்கு பாருங்கடா எங்க டீம் எப்படி ஜெயிக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லி யங்ஸ்டர்ஸ்லாம் இன்டென்ட் காட்ட போறாங்க முறையா. அதுவும் ஆர்சிபி கூட தான் நாங்க முதல்ல ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா விறுவிறுன்னு வந்து 7:30 உட்காந்து மேட்சை பார்க்கலான்னு ஆரம்பிச்சேன். போட்டோன்னே டாஸ் சிஎஸ்கே வின்னு. ஆஹா பாரு, டாஸ் எல்லாம் ஜெயிக்கிறோம், பரவாயில்ல நீ மேட்ச் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு சரி ஓகே பவுலிங் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க சிஎஸ்கே. ஓகே நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச ஆர்சிபி ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட்லாம் இல்லை, ஆவரேஜான ஸ்டார்ட் தான். எப்பயும் போல சின்னசாமியில் அடிக்கிறது தான். ஓகே ஓரளவுக்கு மீடியமா போயிட்டு இருந்தாங்க. ஒரு 10 ஓவர்ல ஒரு 90 கிட்ட கண்ட்ரோல் பண்ணாங்க ரன்னை. சரி சிஎஸ்கே பரவாயில்லையே, பவுலிங்லாம் நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்களே, பரவாயில்ல அதே 11 ஆடினாலும் கூட பரவாயில்லப்பா, சூப்பர்ப்பா, பவுலிங்லாம் வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிருக்கானுங்க அப்படின்னு நினைச்சேன். எங்கிருந்து வந்தானே தெரியல டிம் டேவிட். அவன் போட்டு என்ன அடிக்கிறான்டா சாமி டேய். 25 பாலுக்கு 70 அடிச்சா அடி, அந்த மாதிரி அடி சொல்லவே முடியல என்னால. 250 ரன், ஒரு 220னா கூட கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ணாம கொஞ்சம் அங்கங்க ஓவர்ல வந்து ஒரு சில ஓவர்ல ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஓவருக்கு 10 அடிச்சு கடைசி 10 ஓவர்ல ஒரு 15 அடிச்சா கூட வந்திருக்கும் ஸ்கோர். ஒட்டுமொத்தமா டிம் டேவிட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லாஸ்ட் ஒரு 5 ஓவர்ல மேட்சே முடிச்சு விட்டாங்க. யாரா நீ டிம் டேவிட், என்னடா இப்படி பண்ணிவிட்ட? நான் வந்து சிஎஸ்கே வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு அடிச்சு முயற்சி பண்ணுவானுங்க. இன்னைக்கு ஒரு இன்டென்ட் காட்டணும்னு இருக்கானுங்க. ஓகே பவுலிங்ல கடைசி 5 ஓவர் சொதப்பிருச்சு. பேட்டிங்லயாவது நம்ம வந்து வெறி கொண்டு வேங்கை சினம் கொண்ட சிங்கத்தை காட்டணும். நம்ம யாரு எப்பேற்பட்ட பரம்பரையில இருந்து வந்தவங்க, நம்ம எப்பேற்பட்ட லெகசியில வாழ்ந்துட்டு இருக்கோம், என்ன அதெல்லாம் நம்ம என்ன சாதாரண ஆளா அப்படின்னு சொல்லி அடிப்பானுங்கன்னு நினைச்சேன். அடிச்சானுங்க. ருத்து ஒரு 6 அடிச்சா அவுட் ஆனா. விக்கெட் விழுந்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்லிப் செகண்ட் ஸ்லிப்னு வச்சு ரஜத் பட்டிதார் வந்து ஃபீல்டிங் செட்டப் பண்ணி பயங்கரமா ஒரு ப்ரெஷரை ஃபீல் பண்ண வைக்கிறான் ஆப்போசிட் டீமுக்கு. ஆனா நம்மளால வந்து ஃபீல்டிங் செட்டப்ல கோட்டை விடுறாப்ல, பவுலிங் சேஞ்சஸ்ல கோட்டை விடுறாப்ல. பவுலிங் நம்ம கிட்ட இல்ல, அது வேற விஷயம். இருந்தாலுமே பவுலிங் சேஞ்சஸ் கரெக்டான டயத்துல வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து கொண்டு வராது. பிளஸ் வந்து என்ன சொல்றது, எல்லா பவுலர்ஸுமே ரன்னை வந்து வாரி கொடுத்தாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது கேப்டனால. இருந்தாலும் ஃபீல்டிங் செட்டப்ல கொஞ்சம் பவுண்டரிஸ் தடுத்துருக்கலாம். அவனுங்க எங்க பவுண்டரி அடிச்சாதானே, கடைசியாக 6ல அடிக்கிறானுங்க. இதுக்கு மேல ஃபீல்டிங் செட்டப் பண்ணணும்னா வெளியில நின்று கை தான் தட்டணும், அந்த மாதிரி ஆகி போச்சு. சரி ஓகே பேட்டிங்ல வந்து ஓவர்டனும் கொஞ்சம் இன்டென்ட் காட்டினா. சர்ப்ரஸ் சிறப்பான பேட்டிங். சர்ப்ரஸ் ஆட என்னது கபில இந்த அடி அடிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல நல்லா ஆடினா. சரி இருந்தாலும் ஓகே, இந்த மேட்ச் வந்து எனக்கு வந்து ரொம்ப மோசமான தோல்வியா தோணலை. ஏன்னா இந்த மாதிரி தான் ஆடி அவங்க வழி இல்லை. பவுலிங்ல சொதப்பிட்டாங்க. அந்த லாஸ்ட் 5 ஓவர்ல சொதப்புனதான் வந்து நான் வந்து ஒரு லாஸா பாக்குறேன். இதுக்கப்புறமும் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. பிரேவிஸ் இல்ல, தோனி இல்ல. தோனி வந்து 2 வாரத்துக்கு வந்து அவரு நீ இன்ஜுரின்னு சொல்லி வெளியில உட்காந்தாலும், அவர் 6 மேட்ச் 7 மேட்ச் ஆனாலும் அவர் வந்து கொஞ்சமா தன்னை வந்து ரிலீவ் பண்ணிக்கிறதான் பாக்குறாரு. அவர் ரிட்டையர் ஆகிற பேஸுக்கு போயிட்டாரு தலைவன். அதனால கொஞ்சமா தன்னை வந்து வெளியே எடுத்துக்கணும்னு பாக்குறாரு. அது போக கடைசி T20 வந்து கண்டிப்பா சேப்பாக்கில் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காப்ல. அதனால சேப்பாக்கில் லாஸ்ட் மேட்ச் எப்போ வருதோ அப்போ வந்து ஆடிட்டு ஒரு வேளை போயிடலாம். இல்லைன்னா வந்து இடப்பட்ட மேட்ச்ல வந்து இம்பாக்ட் சப்பா உள்ள வந்து கொஞ்ச நாக்கு ஆடிட்டு போறான். அதுதான் வந்து தோனிக்கு உண்டான ரோல்னு நினைக்கிறேன் இந்த சீசன்ல. அவர் மேக்சிமம் வந்து அவரை ரிட்டையர் ஆகிறதுக்கு தான் பாக்குறாரு. கொஞ்சமா வெளியே போகணும்னு யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். என் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுதான் தோணுது. அதுக்கப்புறம் பிரேவிஸ் உள்ள வந்தாலும் சர்ஃப்ராஸ் கான தயவு செய்து எடுத்துறாதீங்களா டே ப்ளீஸ்ரா. சர்ஃப்ராஸ் கான அப்படியே இருக்கட்டும். மீதி வந்து சேஞ்சஸ் வந்து கார்த்திக் சர்மா அப்புறம் வந்து பிரசாந்த் வீர், இவங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் வந்து சேஞ்சஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு 14 கோடி மட்டும் வச்சுட்டு மீதி இன்னொரு 14 கோடியை பெஞ்சில் உட்கார வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை மேட்ச் வின்னு. அதே மாதிரி அகில் ஹோசேன், முகேஷ் சௌத்ரி நல்லா நமக்கு பவுலிங் போட்டிருக்கான். 16 விக்கெட் 17 விக்கெட் கிட்ட எடுத்திருக்கான். ஒரு தடவை SRH கூட 2022ல வந்து 4 விக்கெட் எடுத்தான், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து வெளியில இருக்காங்க. முகேஷ் சௌத்ரி கொண்டு வந்தா எப்படி நம்ம ரெண்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்வீமர் வச்சு போடுறது அப்படின்னு யோசிப்பானுங்க. அதெல்லாம் கிடையாது. 2 ரைட் ஆர்ம் ஸ்வீமர் வச்சு போறீங்கல்ல, அதே மாதிரி தான் 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்வீமர் வச்சு போங்க. 2 ரிஸ்க் ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்தீங்கல்ல, ராகுல் சேகரும் இவனும் பேர் என்ன 100 ஆகும்போதோ அந்த மாதிரி எடுத்துட்டு போங்க.
இந்த மாதிரி பவுலிங் சேஞ்சஸ் பண்ணாதான் அடுத்த மேட்ச் கண்டிப்பா ஜெயிக்க முடியும். இது வந்து என்ன சொல்றது, ஒரு டீம் கிடைச்சிக்கிச்சேன்னு சொல்லிட்டு எல்லா டீமும் நம்மளை போட்டு அடின்னு அடிச்சு 2 பாயிண்ட் எடுத்துட்டு போறானுங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நம்ம டீமை வந்து விட்டு கொடுத்து பேசுறதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குது. என்ன பண்றது, நம்ம டீம்ல இருக்க குறைகளும் சொல்லிதான் ஆகணும். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை நண்பர்களே. அதனால மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அனலிஸ்ட் முதல்ல மேட்சுக்கு முன்னாடி வந்து எந்தெந்த பிளேயர் எந்தெந்த மாதிரி ஆடுவாங்க, எந்தெந்த டைமுக்கு வந்து நம்ம எந்தெந்த பிளேயர்ஸை யூஸ் பண்ணணும், பவர் பிளேல எப்படி ஆடணும், அதுக்கப்புறம் பவர் பிளே முடிஞ்சோடனே என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் ருத்துக்கு வந்து ஆன் ஃபீல்டில் வந்து கேப்டன்சியில் ஏதாச்சும் அவருக்கு டவுட்ஸ் இருந்தாலும் வந்து ப்ரெஷரை ஃபீல் பண்ணாலும் தோனின்னு ஒரு ஆள் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் இன்புட்ஸ் கொடுப்பாப்ல. எப்படியா இருந்தாலும் தோனி வந்து ஏதாவது பவுலிங் சேஞ்சஸ் ஃபீல்டிங் சேஞ்சஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாப்ல. ஏன்னா தோனி வந்து கீப்பர் நிற்கிறாரு, அதனால ஃபீல்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் அந்த இடத்துல இவனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இப்படிலாம் சொல்றதுக்கு இன்புட்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ ருத்துக்கு அதுவும் கிடையாது. ஃபுல்லா இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம், யாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸுங்கிற ஒரு ஆள் கிடையாது. சாம்சன் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளு, தூபே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளு, ஓவர் 10 அப்புறம் வந்து கம்போஜி இவனுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இது T20 ஆடி இருக்காங்க. அது தவிர நமக்கு வேற எந்த இதுவும் கிடையாது. அப்படிங்கும்போது இந்த விஷயங்கள்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் எப்போ ஃபீல் பண்ணுதோ, என்னதான் இருந்தாலும் என்ன இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அவங்க மேல வந்து ப்ரெஷரை போடுறோம், அவங்க வந்து ப்ரெஷரை ஃபீல் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நீங்க சொன்னாலும் அதை வந்து எப்போ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்றது, எப்போ வந்து அந்த டைம் எல்லாம் குறைச்சு அவனை பெட்டர் பண்றதா நம்ம வேலை. அப்போ வந்து அவனை குறைச்சி அடுத்த மேட்ச்லயே அவனால என்ன வந்து அவன் அட்லாஸ்ட் வந்து அவன் என்ன பண்ண முடியும் அவனை வச்சு அப்படின்னாவது யோசிச்சு நம்ம அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணாதான் அடுத்த மேட்ச் அதுக்கு அடுத்த மேட்ச் நீங்க தோக்குறது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா ஒரு இன்டென்ட் இல்லாம ஒரு இம்பாக்ட் இல்லாம மறுபடியும் டேபிள் பாட்டம் போய் ஒரு ஒரு டேபிள்ல டாப் 4ல இல்ல டாப் 5 டாப் 6ல வந்து முடிச்சா கூட பிரச்சனை கிடையாது. டேபிள் லாஸ்ட்ல வந்தா எந்த ஃபேன் வந்து அக்செப்ட் பண்ணுவோம். அதுவும் இல்ல இவ்வளவு பெரிய 5 கப்பு வச்சு 2 CL T20 அடிச்சு நிறைய ஜாம்பவான்லாம் விளையாடி அப்படி இருந்த ஒரு டீம் டேபிள் பாட்டம்ல பார்க்கும்போது எந்த ஒரு ஃபேனுக்கா இருந்தாலும் கஷ்டமா தானே இருக்கும். அதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து வச்சாங்கன்னா அடுத்து வர IPL மேட்சஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம மென்டல் ஹெல்த் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே நண்பர்களே, பேசி ஒன்றும் பயனில்லை. சிஎஸ்கே ஜெயிக்கும். இந்த சீசன் ஃபுல்லா டைம் எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு டீம் செட் பண்ணி 11 செட் பண்ணி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீமா இருந்தாலும் ஒரு 11 கரெக்டா செட் பண்ணி இந்த ரோலுக்கு இவன் கரெக்டா இருப்பான் அப்படிங்கிறதையாவது நமக்கு காட்டி அப்படி ஒரு சீசனா கொண்டு வந்து நிறுத்துங்க. டேபிள் பாட்டமுக்கு சிஎஸ்கே டீம் போறதை வந்து எவனாலையும் பார்க்க முடியாது. அதனால கொஞ்சம் மேல போயிட்டு முடிச்சிங்கன்னா கூட ஓகே அப்படிங்கிறத இந்த சீசனோட முடிவா இருக்கும் நான் நினைக்கிறேன். டேவிஸ் வந்தாலும் எந்த மாறுதலும் வரப்போறது இல்லை, தோனி வந்தாலும் எந்த மாறுதலும் வரப்போறது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து டீம்ல வந்து நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. அங்கங்க வந்து டீமை முதல்ல செட் பண்ணணும், அங்க நிறைய வந்து ஐடியாஸ் கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒர்க் பண்ணணும். இவ்வளவு வேலைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து யாரு என்ன பண்ணி எப்படி முடிக்க போறாங்கன்னு தெரியல. பார்ப்போம். அழுக்கு கை வச்சு 1000 பேர் மறைச்சாலும் சூரியன் திரும்ப வரும், சாயந்தரம் அது மறைஞ்சாலும். நன்றி, வணக்கம்.